டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 2 மெயின் எக்ஸாமினேஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் என்ன எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலுமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி. இது போன்ற டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறனால அவங்க டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்க போகுது. அதை பற்றின ஃபஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வினா அல்லது அதில் எழுதப்பட்ட ஆன்சரோ இல்லை அந்த வினாவுக்கு சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஒரு ஆன்சர் எழுதியிருந்தாலோ இல்லை வினா எண்ணில் ஏதேனும் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தாலோ, அதை அடிச்சுட்டு நம்பர் மாற்றிருந்தா அந்த மாதிரி பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கொஷின் நாங்கள் கரெக்ஷன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ தேர்வர்கள் ஒரு பாடத்தாளுக்கான விடை புத்தகம் மதிப்பீடு செய்ய தகுதியற்றது, அதாவது பிலோ பாஸ் மார்க் அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா அடுத்த பாடத்திட்டங்களையுமே நாங்கள் கரெக்ஷன் பண்ண மாட்டோம், அந்த ஓவரால் கொஷின் பேப்பரே செல்லாததாக்கிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேர்வர் விடைத்தாளை மதிப்பீடு செய்வதற்கு தேர்வர்கள் எழுத்து தேர்விற்கான அனைத்து பாடத்தாள்களுக்கும் வருகை புரிந்திருக்கணும். நீங்கள் ஒரு பாடத்தாளுக்கு இன்னொரு தாளுக்கு வரலை அப்படின்னாலுமே உங்களுடைய விடைத்தாளை அவங்க கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் எக்ஸாம்லேருந்து ரிஜெக்ட் தான் செய்யப்படுவீங்க. அடுத்ததாக பேனா பற்றி கொடுத்துருக்காங்க. பேனாவை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலரில் இருக்கணும். அது கண்டிப்பாக ஒன்று இங்க் பென்னாக இருக்கணும், இல்லைனா பால் பாயிண்ட் பென்னாக இருக்கலாம், இல்லை ஜெல் பென்னாவாக இருக்கலாம். ஸோ இது ஸ்மஜ் ஆகாமல் இருக்கிற பென் எதுன்னு பார்த்தீங்கன்னா பால் பாயிண்ட் பென் தான், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் கொஷின் புக்லெட் நம்பர் எழுதுறதா இருக்கட்டும், இல்லை எத்தனை கொஷின் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரே பென் தான் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைப்பான பென் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் மேற்கூறிய தேவைகளுக்கு ஒரே வகை கொண்ட கருப்பு பேனாக்களை தான் யூஸ் பண்ணணும். அதனால் 2-3 பென் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த கருப்பு பேனாவை தவிர வேறு பேனா யூஸ் பண்ணால் நாங்கள் விடைத்தாள் செல்லாததாக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக லாஸ்ட் ஒன்று, இந்த கருப்பு பேனா, அப்புறம் ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அடையாள சான்றிதழ் ஏதேனும் ஒன்று, இந்த 3 விஷயம் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கொண்டு வரணும், வேறு எந்த பொருளுமே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலையில் 9:15 பார்த்திங்கன்னா முன்னாடியே வினாவும் அதுக்கான விடை தொகுப்பு அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருவாங்களாம். இந்த புக்லெட் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே 9:15 முன்னாடி நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் வருகத்தாளில் அவங்களோட பெயர், அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குதா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு வினாக்களுடன் கூடிய விடைத்தாள் தொகுப்பு எண்ணையும் குறிப்பிட்டு அதில் கண்டிப்பாக சைன் பண்ணணும். அதனால் முக்கியமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டில் உங்களோட நேம் இருக்கணும், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும், அப்புறம் வினாவுடன் கூட விடைத்தாளுக்குன்னு ஒரு தொகுப்பெண் கொடுத்துருப்பாங்க, அதற்கான நம்பரும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி அவங்க அப்டேட் பண்ணது இந்த 3 விஷயங்கள் தான். I hope you enjoy this video. Thank you. Always keep smiling, keep studying.